அரசியல் கட்சிகளை தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வர்றதுல பெரும் மகிழ்ச்சி அடையணும். இது காலதாமதமான முடிவு இருந்தாலும் இது இப்ப கொண்டாந்துருக்காங்கிறத மகிழ்ச்சி அடையணும். ஏன்னா 2005 இந்த சட்டம் கிட்டத்தட்ட 7 வருஷம் 7 மாதங்கள் முடிந்த பிறகுதான் இப்ப அரசியல் கட்சிகளே உள்ளார கொண்டாந்துருக்காங்க. இப்ப அரசியல் கட்சிகள்லாம் இவங்க என்னன்னா ஒரு கம்பெனி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சிகள் எதுக்காக? மக்கள் வளர்ச்சிக்காக, மக்கள் முன்னேற்றத்துக்காக, நாட்டின் முன்னேற்றத்திற்காக கொண்டாடுறாங்க. அவங்க இப்ப எல்லாம் பேசுறது பார்த்தாங்க கட்சி நடத்துறது மாதிரி கம்பெனி நடத்துறது. கம்பெனில இருந்து முதலீடு போடுற போது நீ ஏன் கேட்கற, என் கம்பெனில முதலீடு போடுறோம், என் உள் விவகாரத்துல நீ ஏன் தலையிடுற அப்படிங்கிறது விந்தையா இருக்கு. மக்கள் விந்தையா பாக்குறாங்க. இல்லையா, மக்களுக்காக இந்த அரசியல் கட்சிகள் வந்திருக்கிறாங்க. அவங்க கட்சிக்குள்ள யார் வேட்பாளர்கள், யார் தேர்ந்தெடுக்கிறாங்க, வரவு செலவு எவ்வளவு, அது தெரிஞ்சுக்கிறது முக்கியம் தானே. யார் கொடுக்கறாங்க, யார் யார் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, அது ரொம்ப முக்கியமான வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். அப்ப இவங்க எல்லாருமே ஜனநாயகத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா அந்த ஜனநாயகத்தினுடைய மக்கள் கேட்கும் போது நீ என்ன பத்தி கேட்காத, மத்தவங்களும் போய் அரசு நிர்வாகத்தை போய் கேளு, ஆனா என்ன கேட்காத. நான் அதுல இருந்து விதிவிலக்கு, நான் கடவுள், மக்களுக்காக பணி செய்ய கட்சியே செயல்பட முடியாமல் முடங்கி. அதுதான் தவறானது. இப்பவே பயப்படுறாங்க. ஏங்க இது செயல்பட்டு போகும்போது என்னென்ன இடர்பாடுகள் வருதுன்னு அதை கலையறதுக்கு ஒரு 6000 ஒரு குழு படலாம். இதுல என்னன்னா நீங்க இப்ப இதுல அரசியல் கட்சிகள் அத்தனையுமே குயமையாக குவிக்கிறாங்க. ஐயோ இதுல அப்படியே இப்படி கஷ்டம் அப்படின்னு. இதுல என்னென்னலாம் எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் வரவு செலவு நாங்க கொடுக்குறோம். இப்ப ஐயா சொல்றாரு, நாங்க இன்கம் டாக்ஸ்க்கு ஃபைல் பண்றோம், தேர்தல் ஆணையத்துக்கு ஃபைல் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. அதை நீங்க உங்களுடைய இணையதளத்துல போடுங்க, அதை ஃபர்ஸ்ட் கொண்டாங்க, உள்ளார கொண்டாங்க. இதுல என்னென்னலாம் அவங்க மத்திய தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறாங்களோ இதுல இதெல்லாம் நாங்க ஐயா சொன்னார், கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்னார், இந்த விஷயங்கள் வரவு செலவுலாம் கொண்டாடலாம், இந்த வேட்பாளர் இதுல அதை மாதிரி உட்கார்ந்து பேசுறதுக்கு முன் வரணும். ஆனா அனைத்து அரசியல் கட்சியுமே எந்த விதமும் பேசுறதுக்கு முன் வரல. இந்த கட்சி தூக்கி போடு, நாங்க கடவுள், எங்களை நாங்க தான் மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். இவங்க சொல்றாங்க, ஐயா பீட்டர் அல்பன் சொன்னார், இது நாடாளுமன்ற ஜனநாயகம். நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மூலம் தான் இந்த சட்டம் வந்துச்சு. அப்ப அந்த சட்டத்தை முடமாக்குற வேலையில தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுல இருந்து பார்க்கும்போது எந்த கட்சிக்கும் ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை கிடையாது. நாங்க ஒரு கம்பெனி நடத்துறோம், அந்த கம்பெனியின் உள் விவகாரங்களில் யாரும் தலையிடக்கூடாது. நாங்கள் செய்யறது எளிமைப்படுத்தி விட முடியுமா என்று தெரியல. அந்த கருத்து நீங்க என்ன மாற்று கருத்து மறுப்புறம் எதுக்கு? இதுல இந்த விஷயங்கள் மத்திய தலைமை தகவல் ஆணையர் சொல்லி இருக்காரு. இதுல இந்த விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இந்த விஷயங்களை நிராகரிக்கிறோம். ஒரு கட்சி சொல்லல. மார்க்சிஸ்ட் கட்சி வர்க்கவாதிகள் அடித்தட்டு மக்களுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த அடித்தட்டு மக்கள், ஐயா நீங்க எங்களுக்காக வேலை செய்யறீங்க, உங்களுக்கு யார் நன்கொடை கொடுக்குறாங்க, எங்க இருந்து வருது, அந்த தெரிஞ்சுக்கிற உரிமை இல்லைன்னு சொல்றாங்களே, இவங்க எப்படி ஜனநாயகத்தை பத்தி பேச முடியும்? முதல் முறையா இந்தியாவிலேயே முதல் முறையாக அதுக்கான பதிலை பெறலாம். திருட்டிக்கார், நீங்க அதுக்கு மன்னிக்கணும். என் கட்சிக்கு யார் காசு கொடுக்கறாங்கன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லவே இல்லை. நான் சொல்லாது நான் சொன்னதாக நீங்க சொல்றது சொல்லி முடிக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி போன்று இருக்கக்கூடிய மிக அனுபவம் வாய்ந்த தேர்தல் கமிஷனராக இருக்கிறவங்க இப்படி ஒரு கருத்தை சொன்னது என்பது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. தேர்தல் கமிஷன் என்பது மிக உயர்ந்த அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு. மேலும் அதற்கு அதிகாரங்கள் வேண்டும் என்று கோருவது என்பது வேறு. சிஐசி இதை பற்றி விசாரிக்கிற பொழுது தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியும் எப்படி இயங்குதுன்னு அவங்க பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. எங்க கட்சியை பொறுத்த மட்டும் அல்லது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இதர கட்சிகளை பொறுத்த மட்டும் அதற்கென்று சில அமைப்பு விதிகள் இருக்கிறது. அந்த அமைப்பு விதிகளுக்கு உட்பட்டுத்தான் ஒருவர் இஷ்டப்பட்டால் மெம்பர் ஆகலாம், இல்லை என்றால் உறுப்பினர் பதவியிலிருந்து வெளியே போகலாம். ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சியில சேரணும்னு ஒன்று கட்டாயம் கிடையாது, வெளியில போகணும்ன்றது போக முடியாது என்கிற இதுவும் கிடையாது. அந்த அமைப்பு விதிகளில் கடமைகள் என்பது இருக்கிறது, உரிமைகள் என்பது இருக்கிறது. இந்த கடமைகளையும் உரிமைகளையும் கிருஷ்ணமூர்த்தி படிச்சிருப்பார் நான் நினைக்கிறேன். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு விதிகள்ல ஒரு கட்சி உறுப்பினருடைய கடமை என்ன, அவருக்கு இருக்கிற உரிமை என்ன, அந்த கடமையும் உரிமையும் பாதுகாக்கக்கூடிய உள்கட்சி ஜனநாயகம் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அந்த கட்சியில இருக்கிறவங்க தான் கேள்வி கேட்க முடியுமே தவிர வெளியிலிருந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. என் கட்சியினுடைய வரவு செலவு கணக்கு என்பது 4 விதமா இருக்கு. கட்சியினுடைய வரவு செலவு கணக்கு நான் இன்கம் டாக்ஸ் கொடுக்கிறேன். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ என்னுடைய கணக்கை வருடா வருடம் நான் பார்லிமெண்ட் கொடுக்கிறேன், என் கட்சி கொடுக்கிறேன், இன்கம் டாக்ஸ் கொடுக்கிறேன். இவைகளை முழுவதும் நீங்க கோரி பெற முடியும். எந்த ரகசியமும் கிடையாது. எந்த கார்பரேட் மேனேஜ்மெண்ட் காசு வாங்குறது கிடையாது. என்ன நான் ஏன் ஒரு பேர்ல நடவடிக்கை எடுத்த, என் கட்சியினுடைய அந்த அமைப்பு விதிகளுக்கு உட்பட்ட யார் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கான உரிமை எனக்கு உண்டு. அதை என் கட்சி தடுக்கவே முடியாது. எனக்கும் உங்களுக்கு சண்டை, நம்ம 2 பேரும் ஒரே கட்சியில் இருக்கிறோம், ஏன் சண்டை போட்டோம்னு ஒருத்தர் கேட்டு அதை பேப்பர்காரங்க வெளியிடுவதற்கு நாங்க அனுமதிக்கணும். உள்கட்சி ஜனநாயகம் என்பது ஒன்று இருக்கிறது. அந்த உள்கட்சி ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தான் ஒரு கட்சி செயல்பட முடியுமே தவிர பாராளுமன்ற ஜனநாயகத்தை சிறுமைப்படுத்துவதனுடைய முதல் கட்டமே கட்சியை சிறுமைப்படுத்துவது.
தவறு செய்யக்கூடிய கட்சிகளை தண்டிக்கக்கூடிய உரிமை மக்களுக்கு இருக்கிறது. தேர்தலில் தோக்கடிக்கிறான், டெபாசிட்டே காலி பண்றான். அந்த உரிமையை மக்களுக்கு நீங்க அதிகப்படுத்த வேண்டுமே தவிர கட்சிக்குள்ள நுழைஞ்சு அந்த கட்சிக்குள்ள பிளவை ஏற்படுத்துவதற்கு. உதாரணமா அத்வானிக்கும் மோடிக்கும் என்ன சண்டை தகவல் அறிவிப்பின் சட்டத்தில் கேட்கறாங்கன்னு வச்சுங்க. பத்திரிகையாளர் வரது உண்மையா இல்லையாவே யாருக்கும் தெரியாது. பிரதம மந்திரிக்கும் சோனியா காந்திக்கும் மோதல் பத்திரிகையில வருது, ஒருத்தர் தகவல் அறிவிப்பின் சட்டத்தில் கேட்கிறாரு. இப்படி குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு இது அதாவது பத்திரிகையில் ஊகமாக வருவது ஒருபுறம் இருக்கட்டும், ஒரு கட்சியிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையோ சட்டமன்ற உறுப்பினரையோ அல்லது ஒரு கவுன்சிலரையோ சஸ்பெண்ட் செய்து விடுகிறார்கள். கட்சி விரோத நடவடிக்கை, ஒழுங்கு நடவடிக்கை என்று சஸ்பெண்ட் செய்து விடுகிறார்கள். அல்லது திடீரென்று நேற்றைக்கு கட்சியில் சேர்ந்த ஒருவருக்கு ஒரு கட்சி எம்பி பதவி வழங்குகிறது. அதை ஒரு சாதாரண மனிதன் எதற்காக அவர் நீக்கப்பட்டார், ஏன் இவருக்கு பதவி தரப்பட்டது என்று கேட்பது குற்றமாகுமா? குற்றமே கிடையாது. அந்த கட்சி அதற்கான அறிக்கை கொடுக்குது. இப்ப கட்சியிலிருந்து ஒருத்தரை நாங்க நீக்கணும்னு சொன்னா என்னத்திற்காக நீக்கிறோம் என்று சொல்றோம். எங்க கட்சி விதிப்படி அவர் அப்பீல் பண்ண முடியும். அப்பீல் அவர் போச்சுன்னு சொன்னாலும் சென்ட்ரல் கண்ட்ரோல் கமிஷனுக்கு போக முடியும். சென்ட்ரல் கண்ட்ரோல் கமிஷன்லயும் அவர் நிராகரிக்கப்பட்டா அடுத்த கட்சி காங்கிரஸ்ல மீண்டும் அப்பீல் பண்ண முடியும். கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஜனநாயகம் இருக்குது, அது வலுவான ஜனநாயகம். எல்லா கட்சிகளும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எங்க கட்சியில் இருக்கிறதா நான் சொல்ல முடியும். பீட்டர் அவருடைய கட்சியில் இருக்கிறது சொல்லுவாரு. நீங்க விலா கணேசனை கூப்பிட்டீங்கன்னா அவர் கட்சியில் இருக்கிறது அவர் சொல்லுவாரு. எங்களை பற்றி புரிந்து கொள்ளாத ஒரு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் சிஐசி அது பாட்டுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாரும் வரவேற்கிறாங்க. எனக்கு அதிர்ச்சி இருப்பது கிருஷ்ணமூர்த்தி உட்பட இதை வரவேற்பது என்பது அவர் இருந்த அமைப்புக்கும் இன்று அவர் செய்யக்கூடிய அதை தர தாழ்த்தக்கூடியதாக இருக்குமோ என்ற கவலை எனக்கு இருக்கு. சரி, அவரிடமே கேட்கலாம். சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் இன்னும் பலப்படுத்தணும், எலெக்ஷன் கமிஷனுடைய உரிமைகளை பலப்படுத்தணும் என்று கோருவது என்பது வேறு. அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக கொண்டு வருவது எலெக்ஷன் கமிஷன் இன்னும் பலகீனப்படுத்துமே தவிர பலப்படுத்தவே பலப்படுத்தாது. சரி, இந்திய ஜனநாயகத்தை பலப்படுத்துவதும் செழுமைப்படுத்துவதும் தான் நம்முடைய நோக்கம். நாம் தொடர்ந்து பேசலாம். திரு கிருஷ்ணமூர்த்தி, இந்த சிஐசி உத்தரவை நீங்கள் பாராட்டி வரவேற்கிறீர்கள். ஆனால் அதை விமர்சிக்கக்கூடியவர்கள் ஜனநாயகத்திற்கு வலு சேர்ப்பதற்கு பதிலாக ஜனநாயகத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அமைப்பை சீர்குலைத்து அதனுடைய தனித்தன்மையை அதை பாழாக்கி ஒரு ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்கு இது வழிவகுத்து விடும் ஒரு கருத்தை சொல்றாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இதை என்னால் முழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் முதலில் அரசியல் கட்சி என்பது ஜனங்களுக்காக கட்சி, அது அவர்களுடைய கட்சிக்காக கட்சி இல்லை, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு ஏற்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பில் வரும் வரவு செலவுகளை நிச்சயமாக ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை இன்ஃபேக்ட் நானே சொல்லியிருக்கேன், 3 மாசத்துக்கு ஒரு கம்பெனி மாதிரி வெளியில பப்ளிஷ் பண்ணணும். அவங்க ரிசீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை 3 மாசத்துக்கு ஒரு பப்ளிஷ் பண்ணணும், ஜனங்களுக்கு தெரியணும். ஏனென்றால் அவர்கள் விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுகிறார்கள், ஜனநாயக முறைப்படி நடத்துகிறார்கள், உள் ஜனநாயகம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது முக்காவாசி கட்சிகளில் இல்லை, சில கட்சிகளில் இருக்கிறது. ஆனால் அவர் பெயர்களை நான் சொல்ல விரும்பவில்லை. முக்காவாசி கட்சிகளில் உள் ஜனநாயகம் நிச்சயமாக இல்லை, விதிமுறைகளையும் அவர்கள் அனுசரிப்பதில்லை. அவர்கள் இஷ்டப்படி ஒரு குரூப் வந்து ஒரு திங்க் டேங்க் அவங்க டிசைட் பண்ணுவாங்க, யாரை தேர்ந்தெடுக்கிறது, யாரை என்ன பண்ணணும், யாருக்கிட்ட பணம் வாங்குறது. இப்போ ஒரு கூட்டத்தில் வந்து யார் செலவழிச்சா தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக தெரிய வேண்டும், ஜனங்களுக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் எந்த மாதிரி மனிதர்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் தெரிய வேண்டும். நல்ல கட்சியா இருந்தால் இது நிச்சயமாக ஏற்பார்கள், இதில் எனக்கு எது ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் சில விஷயங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கலாம், அது என்ன என்பதை ஒரு குழு ஆராய்ந்து டிசைட் பண்ணலாம். 90% of the work of the political parties நிச்சயமாக ஜனங்களுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரிய வேண்டும். அதுக்காகவே நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆக்ட்னே ஜஸ்டிஸ் வெங்கடாச்சலயா கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து தேர்தல் கமிஷனுடைய பலத்தை குறைச்சிருவாங்க. தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் ரிஃபார்ம் பத்தி பேசுற போது இன்ஃபர்மேஷன் கமிஷனை பத்தி பேசுறாங்க. இன்ஃபர்மேஷன் கமிஷன்ல பவர் கொடுத்தா தேர்தல் கமிஷனோட பவர் குறைஞ்சு போடுங்கிறாங்க. எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸும் தேவை, தேர்தல் சிஐசி ஆர்டர் கொடுத்ததும் சரியானதே என்று நான் சொல்லுவேன். நாம் தொடர்ந்து பேசலாம். திரு பீட்டர் அல்போன்ஸ், உங்கள் சட்டம் ஒரு கருத்தை மிக வலுவாக சொன்னது. மக்கள் அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கலாம் என்று ஒரு மக்களுக்கு அதிகாரம் தரக்கூடிய சட்டம் இது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மட்டும் கேள்வி கேட்கலாம், அரசு எந்திரத்தை கேள்விக்குள்ளாக்கலாம். ஆனால் கட்சிகளை கேட்கவே கூடாது, அது எங்களுடைய சொந்த விவகாரம் என்று சொல்வது மக்களுக்காகத்தானே கட்சிகள், கட்சி தொண்டர்களுக்காக கட்சிகள் என்று சொல்ல முடியுமா? இப்போ அதாவது ஒரு அரசியல் கட்சி
முதலில் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்குள் வருமா என்கிற ஒரு கேள்வியே ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்று சொன்னால் இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்குள் எந்த நிறுவனங்கள் வரும் என்று சொன்னால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டி. அது யார் என்று சொன்னால் மத்திய மாநில அரசுகளுடைய நிதிகளை பெருமளவில் பெற்றுக்கொண்டு செயல்படுகின்ற நிறுவனங்கள். எந்த ஒரு சட்டத்தையும் அந்த சட்டம் யாருக்காக நிறைவேற்றப்படுகிறது என்பதை பார்க்கின்ற போது இந்த இன்டென்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர், பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகின்ற போது அதன் நோக்கம் என்ன, இந்த குறிப்பிட்ட சட்டத்தை நிறைவேற்றுகின்ற போது இந்த அரசியல் கட்சிகளை சீர்திருத்தவோ அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவோ தகவல் அறியும் சட்டம் உரிமை அறியும் சட்டம் பயன்படுத்தப்படுமா என்று ஒரு நாளும் பாராளுமன்றத்திலே அது நினைக்கப்படவும் இல்லை, அந்த சட்டத்தும் அதற்காக நிறைவேற்றப்படவும் இல்லை. இதே போலதான் இதே தலைமை தேர்தல் தகவல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தையும் இந்த சட்டத்திற்குள் கொண்டு வந்தது. உச்ச நீதிமன்றமும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் செயல்பட வேண்டும் என்கிற தீர்ப்பை வெளியிட்ட உடனே எந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வேண்டும் என்று நீதிபதிகள் பரிந்துரைத்தார்களோ அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே அந்த தீர்ப்புக்கு விரோதமாக தங்களுக்கு கீழே இருக்கின்ற உயர் நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து அது நடந்து கொண்டிருக்கிறது. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வாட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர், வெதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டி. இப்பொழுது நாங்கள் அரசியல் கட்சி, இவர்கள் என்ன சொல்லுகிறார், எங்களுக்கு தேர்தல் காலங்களிலே இலவசமாக நாங்கள் பிரச்சாரம் செய்வதற்கு மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற வானொலியையும் தொலைக்காட்சியையும் தருகிறார்கள். டெல்லியிலே எங்களுடைய கட்சிகளை நடத்துவதற்கு குறைந்த வாடகையிலே கட்டிடங்களை கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு வருகின்ற நன்கொடைகளுக்கு வருமான வரி விதிக்கப்படுவதில்லை. ஆகவே இவர்கள் மத்திய அரசினுடைய பணத்தை மிக அளவிலே பயன்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு விவாதத்தை தவிர அரசியல் கட்சிகள் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி என்று சொல்வதற்கு வேறு எந்த ஆதாரமும் கிடையாது. நான் கேட்கிறேன், இப்பொழுது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கிறது. எல்லா குடும்பங்களுக்கும் அரசாங்கம் மானிய விலையிலே தானியங்களை வழங்குகிறது மற்றும் குடிமை பொருட்களை வழங்குகிறது. ஆகவே அந்த மானிய பொருட்களை அரசாங்கம் ஒரு குடும்பத்திற்கு கொடுப்பதால் அரசாங்கத்தினுடைய பணம் அந்த குடும்பத்திற்கு வருவதால் அந்த குடும்பமும் தகவல் அறியும் சட்டத்திற்குள் வர வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வந்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே நீங்கள் முதலில் சொல்லுங்கள், இது அரசியல் கட்சி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டியா? அதை நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று நான் கேட்க ஆசைப்படுகிறேன் உங்களை போல. இரண்டாவதாக முதல் கேள்விக்கே பதில் திரு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, ஒரு அரசியல் கட்சியை எப்படி பப்ளிக் அத்தாரிட்டி என்ற ஒரு வரம்புக்குள் கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக. ஏனென்றால் அரசு கட்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பது என்பது ஒன்று, மற்றொன்று மக்களுக்காகத்தான் இந்த கட்சிகள் ஏற்படுத்தப்பட்டன. இது ஒரு தனி குடும்ப விவகாரமோ இல்ல தனி ஒரு தொண்டர்களுடைய விவகாரம் என்று நினைக்கக்கூடாது. என்றால் இவர்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த அமைப்புகள் வந்திருக்கின்றது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், இதனால் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம். தவிர இது என்ன நடக்கிறது உள்ள ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்வது மிகவும் தவறான எண்ணம் என்பது என்னுடைய இது. இன்னொரு கூற்று அவர் சொன்னார், இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் ஒரு ஃபேமிலிக்கு கொடுத்தா அந்த ஃபேமிலியை பத்தி எல்லாம் கேட்கணும். எல்லாம் கேட்க வேண்டாம். இந்த ஃபேமிலி அந்த இது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தது எப்படி, அதை வாங்கினாங்களா இல்லையா, அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்களா, நிச்சயமாக தெரிய வேண்டும். உங்களுடைய கருத்து? தகவல் சொன்னாங்க, அந்த மத்திய தகவல் ஆணையம் தெளிவா சொல்லியிருக்காரு. எதனால பொது அதிகார அமைப்பா மாறுது அப்படின்னா 2H அந்த பிரிவு சட்டப்பிரிவு 2H என்ன தெளிவா சொல்லுதுன்னா, அரசாங்கத்தினர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதேனும் நிதி பெறுமானால் அது 2H படி பொது அதிகார அமைப்பு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி 141 கோடி வரி விலக்கப்பட்டிருக்கு, பிஜேபி 300 கோடி வரி விலக்கு, ஐயா மார்க்சிஸ்ட் கட்சி 18 கோடி ரூபாய் வரி விலக்கப்பட்டிருக்கிறாங்க. ஐயா சொன்னார், பீட்டர் சொன்னார், இடம் நிலம் கொடுத்தா அந்த ஒதுக்கீடு படி காங்கிரஸ் கட்சி 1036 கோடி சலுகை பெற்றிருக்கிறாங்க. 1036 கோடி என்ன சின்ன பணமா? இவ்வளவு அரசு சலுகை வாங்கியிருக்கிறாங்க. 557 கோடி பிஜேபி சலுகை வாங்கியிருக்கிறாங்க.
இதே தூர்தர்ஷன்ல வந்து அந்த ஸ்லாட் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 2.88 கோடி காங்கிரஸ் சலுகை அடைஞ்சிருக்கிறாங்க. 2.51 கோடி பிஜேபி சலுகை. அதான் சொல்றேன், இந்த காரணங்களினால்தான் தகவல் ஆணையர் இந்த அமைப்பு அரசியல் கட்சிகள் அனைத்தும் பொது அதிகார அமைப்பு அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஐயா சொன்னார், பீட்டர் அப்பன் ஐயா சொன்னாரு, ரேஷன் கடையில போய் ரேஷன் வாங்குறீங்க, அதுக்கெல்லாம் அவங்கலாம் இது ஒரு மாரல் கிரவுண்ட்ல நீங்க பேசணும். பொதுமக்களுக்காக நீங்க மக்களுக்காக வந்துட்டீங்க. இது தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் படியே இவர் சொல்லாதவங்க தாமாவே முன் வந்து கொடுக்கணும். நாங்க மக்கள் பணி செஞ்சிருக்கிறோம், மக்களுக்கு நாங்க என்ன செய்யறோங்கிற அறிவிக்கணும் தாமாவே முன் வந்து. இவங்க தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டு இதே மாதிரி ஒவ்வொரு சலுகை ஒருத்தவங்களும் சலுகை வாங்கினாக்கா அவங்களுடைய இதெல்லாம் போய் கேட்க முடியுமான்னு கேட்கறது ஒரு அபத்தம். இவங்களாம் முன்னாடி நான் வந்து தூய்மையா இருக்கிறேன், நான் ஜனநாயகத்தை காக்குறேன், இவங்க முன்னாடி வரணும். ஆனா அற உணர்வோடு அவர்கள் செய்ய கேள்வி வைக்கிறீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அப்படிதான். பொது வாழ்க்கையில் அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர்கள் அரசியலில் ஒரு மிக வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்ற கருத்தை நீங்க துணிக்க, அந்த கருத்தை வெளிப்படையாக நீங்கள் அழுத்தி சொல்றீங்க. தொடர்ந்து பேசலாம். திரு கிருஷ்ணமூர்த்தி, நீங்கள் தொடர்ந்து கருத்து கூற விரும்புகிறீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களிடம் வருகிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். விஷயங்களும் இந்த அரசாங்கத்தில்